ஓகே லெட்ஸ் கோ. ஒரு கதை ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு சம்பவம் இருந்துச்சு. நான் ஒருத்தருக்கு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என் ஃபோனில் வந்து சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகலை. சார்ஜிங் போட்டு ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஷாப் ரொம்ப நாளாக தேடிட்டு எங்கெங்கேயோ போனேன். இங்கே ரொம்ப விலை இருக்குது இந்த ஊரில். ஆனால் இந்த இடத்துல போய் பார்த்தப்போ விலை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அஃபோர்டபுள் அப்படி இருந்துச்சு. போய் கேட்டேன், ஒரு போர்ட் செட் மட்டும் 450 ரூபா. போர்ட் செட்லாம் எதுவும் இல்லை, அந்த சார்ஜரு, அந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுவோம் ஆக்ஸ் கேபிள் 450 ரூபா. சர்வீஸ் பண்ண 5 நிமிஷத்துல பண்ணிட்டாருன்னு சொன்னான். 5 நிமிஷம் தானே உட்காந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவட வெயிட் பண்றேன். அவன் எந்த கைட்டி ஒருத்தர் கொடுத்து அவன் வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். சரி ஒரு 10 நிமிஷத்துல வரும்னு சொன்னான். ஒரு ½ hour கழிச்சு போவோம்னு சொல்லிட்டு இங்க ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு விட்டு போறப்போ ஒண்ணு பண்ணிட்டேன். ஏன்னா ரூம்மேட்டை உள்ள வச்சு கதவை தாத்திட்டு போயிட்டேன். 5 நிமிஷத்துல வந்து சொல்லிட்டு ½ மணி நேரம் கழிச்சு வந்தா திறந்து விட்டு திருப்பியும் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். போயிட்டு சர்வீஸ் சென்டரே போயிட்டு உட்காந்து வெயிட் பண்றது. சரி இன்னும் ½ hour ஆகும்ட்டாங்க. சரி என்ன பண்றது, ½ hour கழிச்சு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சேன். ஒருத்தரை பார்த்தேன், யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸான ஆள். சரி அவட பேசுவோன்னு ஒரு பயம், சொல்லிடுவாரோ திட்டிட்டு வரோன்னு பயம். டீ குடிச்சிட்டு நான் கிளம்பி வந்துட்டு ஒரு டீட்டே இருந்துச்சு. பேசியிருக்காமோ இப்போ என் தயக்கத்தை எல்லாத்தையும் விட்டு பேசிட்டேன். பேசினதுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா அட்ரஸ் பண்ணிட்டு எனக்கு என்னமோ அவர் பார்த்தப்ப சரி பிடிக்கிற போல நம்மள நினைச்சிட்டு, சரி ஓகே நீங்க யாருக்கா வெயிட் பண்றீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்றதுனா வேணா கிளம்புவா, இல்ல இருங்க பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொன்னாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி என் கூட ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தாரு. அது என் கூட இல்ல, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிஜில இருந்தேன், அவர் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தார். அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரு அங்க ஓனர் தொல்லை தாங்க முடியல, அவரோட பவரையும் காமிச்சிட்டாராம், அதையும் மீறி வந்து தொல்லை பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேசினாரு. பேசி ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சரி கூட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா ஏதோ ஒரு படம் ப்ரீமியரிங் நடக்குது போல, பெரிய டைரக்டர் போல. அவர் வந்து போட்டு காமிச்சாரு. என்னையும் இவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட கூட்டு போயிட்டாரு. உள்ள கூட்டு போயிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்து நல்லா இருந்துச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வந்து அவர்கிட்ட பேசிட்டு அடைக்கலாம். நைட்டு பார்த்தா 9 ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அது என்னங்கிறத அந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க தெரியும். போஸ்ட் பொங்கல் நான் இங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது பொங்கலுக்கு முன்னாடி சொல்றேன், ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருந்தேன். பொங்கலுக்கு போவோம்னு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். அப்ப என்கிட்ட இருந்த ஒரு ஐடியா வந்து ஷூ இல்ல என்கிட்ட. யூஸ் பண்ணிக்க பொதுவா யூஸ் பண்ண ஷூ இல்ல. சரி ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போய் ஷூ வாங்கிக்கலாம். ட்ரெஸ் வாங்கிட்டான்னு சொன்னாங்க. வேணாம் எனக்கு ஷூ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுமே கேட்டேன் போன்ல. ஃபோன்ல எல்லாம் ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே கிடைச்சிடும், ஷூ கிடைச்சிடும். ஏன்னா ஷூ எனக்கு நார்மலா வெளில போட்டு போக யூஸ் ஆகும். இருக்கிறப்ப என்கிட்ட ஒரு இந்த மாட்டுல வந்து செருப்பு போட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு செருப்பு இருக்கு. வெளியே போட்டு போக அவன் நல்லா இருக்காது. பக்கத்துல எங்க கிடைக்குத வாங்க போனா தூரமா போனா நல்லா இருக்காதுல்ல. என் காலுக்கு ஷூ பத்தாது. என் கால் சைஸ் 12 வந்து ஷூ கிடைக்காது. பிராண்டட் ஷூ போவே முடியாது, உங்களை தச்சு போடணும்ட்டாங்க. அமேசான்ல கிடைக்கும், ஆனா எனக்கு அமேசானோட கொஞ்சம் பார்த்து வாங்குறது ஓகே. கருப்பு கலர் ஷூ ஒண்ணு பார்த்தேன் பிளைனா. ஊர்ல முன்னாடி பார்த்தா 450 பிரைஸ் முன்னாடி வாங்கினேன். இப்போ ஒரு 500 கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் போலாம் எல்லாமே பிளான் பண்ணேன். வீட்டுல இருந்து கூட்டு போயிட்டு இருந்தப்ப திடீர்னு பார்த்தா ஷூ கடைக்கு போல ட்ரெஸ் கடைக்குள்ள வண்டியை விட்டு ட்ரெஸ் வாங்கணும். பொங்கல் இறங்கி ட்ரெஸ் வாங்காம இருக்க கூடாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே வீட்டுல ட்ரெஸ் எடுக்க போனேன், அம்மா கூட தான் போவேன். மொத்தமா யாரு கூடயும் போக மாட்டேன். சேர்ந்து போனா சண்டை வரும். இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன். போனா எங்க அம்மா கூட போவேன், நான் தனியா எடுத்துப்பேன். போனப்ப என்னாச்சு, அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சாங்க, எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி என் ட்ரெஸ் முக்கியம் இல்லை, ஷூ தான் முக்கியம் சொல்லிட்டு நீங்களே எடுத்து கொடுங்கன்ட்டேன். அவரு எடுத்து கொடுத்தோன்னா நான் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்தேன். பார்த்துட்டு எங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இது வேணுமா அப்படின்னு கேட்டு அவ கடை டெஸ்ட் ஆயிட்டாரு. நீ பார்க்க மாட்டியா? சரி நான் 1 2 எடுத்து நானும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஓகேப்பா இது ஓகேப்பா இது எடுத்துக்கிறேன்னே அவர் டேஸ்ட்லயே போயிட்டேன். அவர் டேஸ்ட் ஒரு மாதிரி தச்சு போட்டுக்கணும். பேண்ட் இருக்கிறதோ ரெடிமேடா இருக்கிறது தச்சு போட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா விலை கம்மியாகும். தச்சு போட்டா அந்த விலையில 3 பேண்ட் தைக்கலாம். வாங்கினா ஒரே பேண்ட் தான் வாங்க முடியும். அதுலயே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் பார்த்தேன். இதுவே ஓகேன்னே ஃபர்ஸ்ட் அதை போய் அவர் இஷ்டத்துக்கு தான் நானே போனேன். ஷர்ட் போட்டு வந்தேன், நூலா இருந்துச்சு. இதை மட்டும் சொல்லிடுவோம் ஏன்னா யூஸ் பண்ற ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நூலா இருக்கு. சரி மாத்திட்டு வாங்கினே ஷர்ட்டை கட்டிட்டு பேண்ட் ஒண்ணு எடுத்தோம், அதை போட்டுட்டு வெளில வந்தேன். ஷர்ட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கு ஒரு கோவப்பட்டாரு. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருந்தாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன், வெக்ஸ் ஆயிடுச்சு, தலைவலி வேகமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களே ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அப்படியே சத்தமா பேச தெரியாம உனக்கு பிடிச்சதே ஏடு அப்படின்னு திருப்பி எடுத்துட்டு போய் இதெல்லாம் மனுஷன் போடுவாங்க, திருப்பி கத்துறது. அவரே கொஞ்சம் பாவப்பட்டாரு. பார்க்க பாவமா இருக்கு, விளையாடுனது போதும், வேற ட்ரெஸ் வேற போகணும்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டோம். நல்ல ஒரு கடை போத்திஸ் போன உடனே உள்ள போனே ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் கேட்டேன். ஏன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்னா எங்க அப்பாவுக்கு எடுத்துருவாரு. ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்னா நம்ம டப்புனு போயிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் எடுத்தது இல்லை, இந்த ஷர்ட் தான் அது. போயிட்டு எடுத்து என்ன பண்ண
முதல் ரேக்ல முதல்ல இருந்துச்சு இந்த ட்ரெஸ். டப்புன்னு தூக்கி எடுத்து இதை காமிச்சிட்டேன், இது நல்லா இருக்கு அது எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே எங்க அப்பா முதல்ல நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் அவர் சொல்லுவாரு, நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னாரு. இங்க இருந்து ஒரு அக்கா பாத்துட்டு வந்துட்டு, அதான் அந்த வேலை செய்யற அக்கா தான் ட்ரெஸ் எடுத்து தரும், நல்லா இருக்குப்பாங்கன்னே போட்டுக்கோ அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. போட்டோன்னே இது பொண்ணு லென்த் பத்தல அப்படின்னாரு. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா திருப்பி எடுக்க முடியாது, நீங்களே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியா அப்படியே சட்டையை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, சரி போதும் இவனுக்கு இது போதும் எடுத்துக்கோன்ட்டு நானே எடுத்துக்கிட்டேன். ஆனா ஆசைப்பட்ட ஷூ வாங்கலான்னு போனா அந்த ஷூவே எங்கேயும் கிடைக்கல. வெக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா 4 நாள் முதல் நாள் போனேன், இறங்கினோடனே ஷூ எடுக்க போலாம்னா நாளைக்கு போலாம், அது காரணம் எங்க அப்பா தான். நாளைக்கு போலாம் அப்படின்னு சரி நாளைக்கு போலாம், அதுக்கு அடுத்த நாள் போலாம். ஓகே அடுத்த நாள் 3ஆவது நாள் ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, முடிஞ்சா ஊரை விட்டு வந்துருவேன். 3ஆவது நாள் போனா ஷூ கடைக்கு போறோம், டைரக்டா ட்ரெஸ் கடைக்குள்ள வண்டி விட்டேன். எதுனானா நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இருக்கிற கொஞ்சம் சத்துல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நானே இங்க டி நகர் போயிட்டு நான் பார்த்த அதே ஷூ, என்ன மாடல் இருக்கோ அதே ஷூ ஒன்று அங்க இருந்துச்சு. ஆனா அங்க விலை என்ன சொன்னா 590 ரூபா, அங்க வாங்கினா 450 ரூபா. விலை கம்மியா லுக்கா இருந்தா போதும். நான் போய் பிளெயின் பிளாக் போட்டு எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா, நமக்கு வேணும்னா நம்ம தான் போய் தெரியாது. இந்த மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத தேடி போயிட்டு எடுத்துக்கோங்க, இல்லையா நம்ம இதே விட்டுருங்க. அதுவா ஏதாவது ஒரு நாள் தேவைப்படும், ரொம்ப தேவைப்பட்டு நீங்களே கிளம்பி போவீங்க, இல்லை யாராவது போய் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க, வாங்கி போட்டுப்போம். அவனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.